Okay, next one is properties of NCR. Properties of NCR. So முதல்ல NCR னா என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் கரெக்டா? What is NCR? So number of ways we are selecting R items out of N distinct items கரெக்டா? அதுதான் NCR அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ what is NC0? So first property N number of ஒரு டோட்டல் n ஐட்டம்ஸ்ல ஐம் செலக்டிங் 0 ஐட்டம்ஸ். NC0 அப்படின்னா அதுக்கு என்ன ஆன்சர் வரும்? நீங்களே பாருங்க, என்கிட்ட ஒரு 5 டிஸ்டிங் ஐட்டம்ஸ் இருக்கு. ஓகேவா? 5 டிஸ்டிங் ஐட்டம்ஸ் இருக்கு. A, B, C, D அண்ட் Eன்னு 5 டிஸ்டிங் ஐட்டம்ஸ் இருக்கு. இந்த 5ல நான் எதையுமே செலக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் என்ன? ஒண்ணுதான் கரெக்டா? எதையுமே செலக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஒண்ணுதான். அப்ப ஆன்சர் என்னன்னு சொல்லிடலாம்? 1ன்னு சொல்லிடலாமா? 1. ஏன்னா நான் எதையுமே செலக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஒண்ணு. இதை நீங்க இப்படியே எழுதலாம். தென் இல்லைன்னா என்சிஆருக்கு ஃபார்முலா என்ன? வாட் இஸ் அவர் என்சிஆர் ஃபார்முலா? ஸோ என்சிஆர் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் தென் ஆர் ஃபேக்டோரியல். இங்க என்னங்கிறது சம்வாட் n ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஆருங்கிறது 0. அப்ப என்ன வரும்? திரும்ப n ஃபேக்டோரியல் திரும்ப மல்டிப்ளைட் வித் ஆருங்கிறது 0 ஃபேக்டோரியல் கரெக்டா? அப்ப இதை ஓவராலா டெரைவ் பண்ணீங்கனால உங்களுக்கு என்ன வரும்? 1 தான் வரும். 0 ஃபேக்டோரியல் 1. ஸோ n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n ஃபேக்டோரியல் 1 வரும். சரி, ஓகே. செகண்ட், நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, வாட் இஸ் NCN? அதாவது செலக்டிங் n ஐட்டம்ஸ் அவுட் ஆஃப் n ஐட்டம்ஸ் அப்படின்னா என்னது? செலக்டிங் n ஐட்டம்ஸ் அவுட் ஆஃப் n ஐட்டம்ஸ். ஸோ அதுக்கு இப்போ எங்கிட்ட 5 டிஸ்டிங் ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த 5யுமே செலக்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன? அப்பவும் ஒண்ணுதான் கரெக்டா? அப்பவும் ஒண்ணுதான். வேணும்னா நீங்க ஃபார்முலால டெரைவ் பண்ணிக்கலாம். NC ஆரோட வேல்யூ என்ன? n. அப்ப n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆரோட வேல்யூ என்ன? அதுவும் n. அப்ப n மைனஸ் n ஃபேக்டோரியல் தென் ஆரோட வேல்யூ என்னது? அப்போ n ஃபேக்டோரியல். அப்ப டிரைவ் பண்ணீங்கன்னா n மைனஸ் n கேன்சல் ஆயிரும். n டிவைடட் பை n தட் இஸ் ஆல்சோ 1. சரி, ஓகே. அடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் NC01 NCN1. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்பர்ட்டின்னு பாத்தீங்கன்னா NC n மைனஸ் ஆர். இதோடது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா n மைனஸ் ஆர். இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, இப்ப n மைனஸ் ஆர் அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 5 கேர்ள்ஸ்ல 5 கேர்ள்ஸ்ல ஐ எம் செலக்டிங் 2 கேர்ள்ஸ். ஓகேவா? நம்பர் ஆஃப் வேஸ் செலக்டிங் 2 கேர்ள்ஸ் அவுட் ஆஃப் 5 கேர்ள்ஸ் அப்படின்னா, கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ் எனிதிங் இஸ் ஃபைன். ஸோ அப்படி செலக்டிங் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இது எதுக்கு ஈக்குவலா? செலக்டிங்னா நான் என்னது? 2 கேர்ள் ஆர் பாய்ஸ பாய்ஸ்னே வச்சுப்போம். ஸோ 2 பாய்ஸை நான் செலக்ட் பண்றேன் அப்படின்னா டெக்னிக்கலி நான் என்ன பண்றேன்? 3 பாய்ஸை ரிஜெக்ட் பண்றேன் கரெக்டா? 3 பாய்ஸை ரிஜெக்ட் பண்றேன் கரெக்ட் தானே? அப்போ 5C2 அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் வேஸ் செலக்டிங் மட்டும் இல்ல, நம்பர் ஆஃப் வேஸ் செலக்டிங் 2 கேர்ள்ஸ் மட்டும் இல்ல, நம்பர் ஆஃப் வேஸ் ரிஜெக்டிங் 3 கேர்ள்ஸ்னு நான் சொல்லலாம் கரெக்டா? நம்பர் ஆஃப் வேஸ் ரிஜெக்டிங் 3 கேர்ள்ஸ் அவுட் ஆஃப் 5ங்கிறதையும் நான் சொல்லலாம் கரெக்டா? அப்படி நான் சொல்லலாமா? ஸோ அப்போ உங்களுக்கு ஜஸ்ட் புரிஞ்சிருக்கும். நான் 2 பாய்ஸை செலக்ட் பண்றேன் அப்படின்னா 3 பாய்ஸை டெக்னிக்கலா ரிஜெக்ட் பண்றேன் கரெக்டா? அப்போ 5C2 அப்படின்னா அதோட ஆன்சர் என்னது? 5C3. அதுக்கு ஈக்குவலா வருமா? ஏன்னா இது செலக்டிங் 2 பாய்ஸ். இது என்னது? ரிஜெக்டிங் 3 பாய்ஸ். இப்ப இங்க பாருங்க, n மைனஸ் ஆர்னா ஆறுங்கிறது செலக்டிங், இங்க ஆறுங்கிறது வந்து செலக்ஷன் 2, n மைனஸ் ஆறுங்கிறது ரிஜெக்ஷன். அப்ப இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? NCRக்கு ஈக்குவலா இருக்கும் கரெக்டா? ஸோ ஜஸ்ட் நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் இதை சொல்லியிருக்கேன். ஓகேவா? n மைனஸ் ஆறுங்கிறது ரிஜெக்ஷன், ஆரை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறது. ரிஜெக்ஷன் என்னன்னா எவ்வளவு செலக்ஷனோ அதுக்கு ஈக்குவல். அவ்வளவு ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. இப்போ வாட் இஸ் த நம்பர் ஆஃப் வேஸ் அரேஞ்சிங் ஆர் ஐட்டம்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அரேஞ்சிங் ஆர் ஐட்டம்ஸ் அப்படின்னா இப்போ A1 A2 A3 டில் போய்கிட்டே இருக்குமா? போய்கிட்டே இருக்கும். A பவர் n மைனஸ் 1 தென் A to n இது வரைக்கும் போகும். ஓகேங்களா? இப்போ நம்பர் ஆஃப் வேஸ் செலக்டிங் ஆர் ஐட்டம்ஸ் அவுட் ஆஃப் என்னன்னா NCRக்கு வேற எப்படி எழுதலாம் அப்படின்னா NCR ஈக்குவல் டு, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? இதெல்லாம் விட்டுறலாம். இந்த லாஸ்ட் எலிமெண்ட்டை மட்டும் நான் எய்தர் இந்த எலிமெண்ட், இப்போ செலக்ஷன் எடுத்துட்டோம்னா என்ன பண்ணும்? டோட்டல் எவ்வளவு எலிமெண்ட் வேணாலும் இருக்கலாம்.
பட் இந்த எலமெண்ட்டை நான் எய்தர் செலக்ட் பண்ணலாம், செலக்ட் பண்ணாம போகலாம். கரெக்டா? நான் ஜஸ்ட் இதை மட்டும் வச்சுதான் பெர்ஃபார்ம் பண்றேன். ஓகேங்களா? இதை மட்டும் வச்சுதான் நான் பெர்ஃபார்ம் பண்றேன். செலக்ட் பண்ணலாம் ஆர் ரிஜெக்ட் பண்ணலாம். கரெக்டா? செலக்ட் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணாலும் ரிஜெக்ட் பண்ணாலும் நான் இங்கே தான் ஆப்ரேஷன் பண்றேன், இங்கே தான் பெர்ஃபார்ம் பண்றேன். கரெக்டா? அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? n-1. ஓகே, இந்த n-1 எலிமெண்ட்ல என்ன இதுல பெர்ஃபார்ம் பண்றேன்னா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? இது எல்லாமே n-1 எலிமெண்ட்ஸா? ஓகே, n-1 எலிமெண்ட்ஸ். இந்த n-1 எலிமெண்ட்ஸ்ல இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன்னா பேலன்ஸ் நான் எவ்வளவு செலக்ட் பண்ணணும்? ஆர் ஐட்டம்ஸ் செலக்ட் பண்ணுமா? அதுல இது ஒன்னு செலக்ட் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் எவ்வளவு செலக்ட் பண்ணணும்? r-1 எலிமெண்ட் செலக்ட் பண்ணுமா? அப்ப nc r-1. சரி, இதை ரிஜெக்ட் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் எவ்வளவு செலக்ட் பண்ணணும்? இங்க இருந்து இன்க்ளூடிங் இதை ரிஜெக்ட் பண்ணிட்டோம்னா இன்க்ளூடிங் இதையும் சேர்த்து ஆர் எலிமெண்ட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணணும். இங்க பாருங்க, டோட்டலா இருக்கிறது n எலிமெண்ட்ஸ். n எலிமெண்ட்ஸ்ல நம்ம எதை செலக்ட் பண்ணணும்? ஆர் எலிமெண்ட்ஸ் செலக்ட் பண்ணணும். அவுட் ஆஃப் nல இதை வச்சுதான் பெர்ஃபார்ம் பண்றேன். அப்ப பேலன்ஸ் இந்த பெர்ஃபார்மன்ஸ் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? n-1 ஐட்டம்ஸ் இருக்கும் டோட்டல். இதுல இதை செலக்ட் பண்ணிட்டேன்னா ஒரு எலிமெண்ட் நான் செலக்ட் பண்ணிட்டேன், அப்ப பேலன்ஸ் r-1 செலக்ட் பண்ணா போதும். இதை செலக்ட் பண்ணலன்னா என்னது? இதை செலக்ட் பண்ணனா இதை செலக்ட் பண்ணல அப்படின்னா நான் இன்னும் ஸ்டில் ஆர் எலிமெண்ட்ஸ் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு. இப்ப நீங்க சொல்லுங்க, இங்க NCRன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ இது செலக்ட் பண்ணா n-1 CR-1. செலக்ட் பண்ணலைன்னா என்ன வரும்? n-1 CR எலிமெண்ட் அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் நான் என்ன பெர்ஃபார்ம் பண்ணலாம்? அண்ட் பெர்ஃபார்ம் பண்ணணுமா, ஆர் பெர்ஃபார்ம் பண்ணணுமா? எய்தர் நான் செலக்ட் பண்ணலாம் இல்ல ஆர் ரிஜெக்ட் பண்ணலாம். ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் நான் ஒரு பர்டிகுலர் ஐட்டமை நான் செலக்ட் பண்ணலாம், ஆர் ரிஜெக்ட் பண்ணலாம். அப்ப என்ன நடுவில் வருது? ஆர். அப்படின்னா என்னது? பிளஸ். ஸோ இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி இன் NCR. NCR ஈக்குவல் டு n-1 C r-1 n-1 CR அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ டோட்டல் வந்து நம்ம ஒரு 4 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம். இது நமக்கு அப்கமிங் கிளாஸ்ல கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க இல்லைனாலும் நிறைய ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுவோம். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, டைரக்டா நம்ம போங்க நம்மளுடைய காம்பினேட்டர் கிளாஸ் பாருங்க. அதுல பேசிக்ஸ் இந்த இன்ட்ரோடக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வர எல்லா அப்கமிங் அட்வான்ஸ் ப்ராப்ளம்லையும் இந்த கான்செப்ட் வந்ததுன்னா நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சரி, ஓகே. மோஸ்ட்லி இந்த டைம் கண்டிப்பா பேசிக்ஸ் முடிஞ்சதுங்க. நெக்ஸ்ட் டைரக்டா நம்ம ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். until then, bye bye, take care.